ஆன்மீக இறையன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிராமி. இன்றைய ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் தமிழ் ஆண்டான விசுவாவசு, ஆங்கில ஆண்டான 2025 ஜூலை 17 ஆடி மாதம் பிறக்க போகுது. இந்த ஆடி மாதம் நாம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, இந்த ஆடி மாதம் முழுவதும், அதாவது ஆடி மாதம் தொடங்கினதிலிருந்து மாத இறுதி வரைக்கும் என்னென்ன விசேஷங்கள்லாம் இருக்குது, வழிபாட்டு நாட்கள் இருக்குது அப்படிங்கிறதையும், எப்பெல்லாம் விரதங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. இதில் ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான மாதமாக கருதப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் அம்பிகை வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, கிராம தெய்வங்களுக்கான வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, எல்லை காவல் தெய்வங்களுக்கான வழிபாடு, கோவில் திருவிழாக்கள், இதுபோல் எல்லாம் நடக்கக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆடி மாதம் தான். ஆடி 18, ஆடி கிருத்திகை, ஆடி மாத வரலட்சுமி நோன்பு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், இப்படி ஆடி மாதத்தில் நிறைய வழிபாடுகள் இருக்குது. முதல்ல நாம் ஆடி மாத முதல் நாள் குலதெய்வ வழிபாடு, அம்பிகை வழிபாடு எப்படி தொடங்கலாம், எளிய முறையில் எப்படி வணங்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே எந்த பண்டிகையாக இருந்தாலும், விசேஷ நாட்களாக இருந்தாலும் அதற்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் பண்ணி தொடச்சி பூக்களால் அலங்காரம் பண்ணி மாவிலை தோரணம்லாம் கட்டி வைக்கலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இல்லையா? அதனால் மாவிலை தோரணம் கிடைக்கிறவங்க கட்டுங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாத முதல் நாளில் வீட்டை சுற்றி சுத்தம் பண்ணி அழகான கோலம் போட்டு மாவிலை தோரணெல்லாம் கட்டி வச்சுடுங்க. அம்பாளுக்கு படைக்க முடிஞ்சால் சிவப்பு, பச்சை பட்டு துணி வாங்கி வைக்கலாம். குலதெய்வத்துக்கு, உங்கள் குலதெய்வத்துக்கு என்ன நிறம் பிடிச்சிருக்குமோ, பிடித்தமான நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிடித்தமான நிறத்தில் துணி வாங்கி வச்சுக்கோங்க. மறுநாள் ஆடி மாதம் தொடங்கின உடனே உங்கள் குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு காலையில் குளிச்சுட்டு சுவாமி படம் முன்னாடி விளக்கேற்றி வச்சு, பிரம்ம முகூர்த்தமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை பொருட்கள்லாம் முத நாளே வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வழிபாடு பண்ணுங்க. வாங்க முடிஞ்சவங்க, செய்ய முடிஞ்சவங்க ஒரு நெய்வேத்தியம் கூட வச்சு வழிபட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நெய்வேத்தியம் வச்சு வழிபடுறவங்க ஒரு தட்டில் நீங்கள் வாங்கின பூஜை பொருள், சமைக்க வச்சுருக்கக்கூடிய அரிசி, பருப்பு, பழம், கற்கண்டு, என்னென்ன வாங்கியிருக்கீங்களோ, என்னென்ன இன்னைக்கு நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் அந்த தட்டில் வச்சு, உங்கள் குலதெய்வத்துக்கு பிடிச்ச பட்டு துணி வாங்கியிருந்தீங்கன்னா அதை எல்லாத்தையுமே வச்சு விளக்கு ஏற்றி குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்துக்கு பிடிச்ச மலர் என்னவோ, இல்லை நீங்கள் வச்சுருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் சரிதான், சுவாமிக்கு அதை சாத்திட்டு ஒரு வெங்கல செம்புலையோ இல்லை சில்வர் செம்பு, உங்ககிட்ட என்ன செம்பு இருக்கோ அதை எடுத்துட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள், குங்குமம், பச்சை கற்பூரம் இருந்தால் போடுங்க. உங்கள் குலதெய்வத்தை நினச்சி அந்த செம்பில் வேப்பிலையை வச்சு அதை உங்கள் சுவாமி கிட்ட வைங்க. மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி குலதெய்வ அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. என்ன உங்கள் குலதெய்வத்துக்கு பிடிக்குமோ அந்த உணவை சமைச்சு படைக்கலாம். இல்லைனா பொதுவாக குலதெய்வம் அப்படின்னாலே சர்க்கரை பொங்கல் தான். சர்க்கரை பொங்கலை வச்சு நம்ம வழிபடுவோம். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நம்ம இனிப்பை பயன்படுத்துவோம். அதுபோல் குலதெய்வம் அப்படின்னாலே இனிப்பு தான். ஏன்னா எவ்வளவு கசப்பான வாழ்க்கையாக இருந்தாலும், எவ்வளவு தடைகள் இருந்தாலும் சர்க்கரை பொங்கல் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக மனமிறங்கி வருவாங்க. குலதெய்வ உருவ படம் இருக்கிறவங்க அதற்கு பூ போட்டு தீபதூப ஆராதனை பண்ணுங்க. இல்லாதவங்க தீப ஒளியில குலதெய்வத்தை நினச்சி வழிபடுங்க. இந்த ஆடி மாதம் முதல் நாள் குலதெய்வ வழிபாட்டை ஆரம்பிக்கும் போது ஒரு ₹1 நாணயம் வச்சு ஒரு மஞ்சள் துணியில் உங்கள் வேண்டுதல் என்ன இருக்கோ அந்த வேண்டுதலை நினச்சி முடிஞ்சு வைங்க. கோவிலுக்கு போகும்போது எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போவீங்க இல்லையா, அப்படி போகும்போது உண்டியலில் போட்டுருங்க. குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது மண் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும், அந்த முயற்சிகளால் ஏற்படக்கூடிய தடைகளும் விலகும். இதுபோல் பூஜை பண்ணி உங்களுடைய குலதெய்வத்துக்குன்னு 108 போற்றிகள் அது போல் இருக்கும் இல்லையா, சமூக வலைத்தளங்கள்லாம் இருக்குது. 108 போற்றிகள் இல்லைனா அம்பாளோட போற்றி துதி இதெல்லாம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் உங்கள் குலதெய்வத்துக்காக ஒதுக்கி ஆடி மாத முதல் நாளில் வழிபட்டு பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அப்படி மாற்றம் ஏற்பட்டது அப்படின்னா என்ன மாற்றம் உங்களுக்கு கிடைச்சிது அப்படிங்கிறது நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நான் பதில் கண்டிப்பாக கொடுக்குறேன். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு
ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.